அம்பலக்காரர்களே, நீங்கள் அனைவரும் என் அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் வந்து பாகனேரி பரிவட்ட நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாகனேரியாரே, எத்தனை முறைதான் நன்றி சொல்வீர்கள்? இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததற்காக நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நானும் என் வாழ்வில் எத்தனையோ திருவிழாக்களை கண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் இங்கு நடத்தியது போல் எப்போதும் எங்கும் நான் பார்த்ததில்லை. அப்படி சொல்லுங்கள். மேள தாளங்கள் என்ன, சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் என்ன, அனைத்திற்கும் மேலாக எல்லா அம்பலக்காரர்களுக்கும் சமமாக பரிவட்டம் கட்டி சிறப்பித்ததென்ன? அதை தவிர அந்த விருந்து, அதை சொல்லாமல் விட்டு விட்டீர்களே. அடடடடா, எத்தனை வகையான சித்திரானங்கள், எத்தனை வகையான காய்கறிகள். அது மட்டுமா, அந்த பாயசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கூட இத்தனை வகை உள்ளது என்று பாகனேரிக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது. குறிப்பாக அந்த பலாப்பழ பாயசத்தை குடித்து ஐயோ எனக்கு ஆயசம் ஆகிவிட்டது. போதும் போதும், அம்பலக்காரர்கள் புறப்பட ஆயத்தமாயிருக்கிறார்கள். இவர் இதை பற்றி பேச ஆரம்பித்தால் சாப்பிட்ட நேரத்தை விட சாப்பாட்டை வர்ணிக்கும் நேரம்தான் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஊர் போய் சேர வேண்டாமா? திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பாகனேரியின் சார்பாக ஒரு நினைவு பரிசினை நான் வழங்க ஆசைப்படுகிறேன். தயவு செய்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறுகுடி நாட்டாரே, என்னுடைய சிறு பரிசாக இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன பாகனேரியாரே? தாம்பூலம் தருவது என்ற முறையில் ஒரு பை தந்து விசேஷத்திற்கு வந்தவர்களை வழி அனுப்புவார்கள். ஆனால் நீங்களோ ஒரு பெட்டியே தந்து விட்டீர்களே. இதற்குள் என்ன இருக்கிறது? திறந்துதான் பாருங்களேன். அடடா பாகனேரியாரே, இதில் கூட தாங்கள் தங்கள் தனித்தன்மையான அன்பை வெளிப்படுத்தி விட்டீர்கள். நான் சிறுகுடி சென்ற உடனே என் அன்பு காணிக்கையாக சில பொருட்களை உங்களுக்கு அனுப்புவேன். அதை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாக தருவதை அதே அன்போடு ஏற்றுக்கொள்வேன். பாகனேரியாரே, இனி எமது நாடும் உமது நாடும் இரண்டுமே நட்பு நாடுகள். என்னால் இயன்றவரை நமது உறவை வலுப்படுத்த இரு நாடுகளில் இருந்தும் பெண்ணை கொடுப்பதும் பெண்ணை எடுப்பதுமாக உறவு முறையை பலப்படுத்துவேன். அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஆகும். நாங்கள் வருகிறோம். வாருங்கள், வாருங்கள். வருகிறோம். வருகிறோம். வைரமுத்தா, வல்லத்தரையன் எங்கே? வா வல்லத்தரையா, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன்.
பட்டமங்கலத்தாரே, இத்தனை அம்பலக்காரர்கள் என் அழைப்பை ஏற்று பாகனேரிக்கு வருகை தந்ததை நான் பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் நீ உன் தம்பியோடு வந்திருக்கிறாயே, இதைத்தான் இந்த பரிவட்ட நிகழ்ச்சியின் மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன். என் நன்றியை எத்தகைய வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. வல்லத்தரையா, இங்கு வந்த ஒவ்வொருவரும் அதைத் தருகிறேன், இதைத் தருகிறேன் என்று ஏதேதோ சொன்னார்கள். அதை எதையுமே நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உன்னிடமிருந்து நான் ஒன்றை பெரிதும் எதிர்பார்க்கிறேன். என்றும் மாறாத அன்பு. அதற்கு அடையாளமாக இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள். போதும். இதற்கு மேலும் இந்த போலி நாடகத்தை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. வாளுக்கு வேலி, நீ நடத்தும் பரிவட்ட நிகழ்ச்சிக்கு வந்து நீ அளித்த விருந்தில் பங்கு கொண்டதால் நான் உனக்கு நண்பனாகிவிட்டேன் என்று கனவு காணாதே. இந்த வல்லத்தரையன் எப்போதும் வாளுக்கு வேலிக்கு எதிரிதான். பட்டமங்கலம் பாகனேரிக்கு பகை நாடுதான். அண்ணா, என்ன இது? ஏன் வைரமுத்தா, இங்கு ஒரு நாள் இங்கு வந்து விட்டதால் இதற்கு முன் நடந்த எல்லாமே மாறிவிட்டது என்று நினைத்து விட்டாயா? இவர்களோடு உறவு கொண்டு விடலாம் என்று தீர்மானித்து விட்டாயா? நம் அம்மா சொன்ன ஒரே காரணத்தால் தான் நான் இங்கு வந்தேனே தவிர விருப்பப்பட்டு வந்து கலந்து கொள்ளவில்லை. எப்படியோ இருக்கட்டும். அதற்காக புறப்படும் நேரத்தில் இதையெல்லாம் பேச வேண்டுமா? பேசத்தான் வேண்டும் மாமா, பேசத்தான் வேண்டும். இதை காரணமாக கொண்டு நாம் உறவாகிவிட்டோம், பங்காளியாகிவிட்டோம் என்றெல்லாம் இந்த பாகனேரிக்காரர்கள் நினைத்துவிடக் கூடாது அல்லவா? நீ பாகனேரியை வெறுக்கும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை வல்லத்தரையா. ஏன் நடக்கவில்லை? எதுவும் தெரியாதவர் போல் பேசுகிறீர்களே. என் தந்தையை இவன் தந்தை அநியாயமாக கொன்றாரே, அது உங்களுக்கு தெரியாதா? அது நிரூபிக்கப்படவில்லை வல்லத்தரையா. அதன் உண்மை தெரியும் வரை நாம் அவசரப்பட்டு இப்படி வஞ்சத்தை வார்த்தைகளாக உதித்துவிடக் கூடாது. நீங்கள் அப்படித்தான் பேசுவீர்கள் வெள்ளையரே. ஆனால் நிரூபணம் என்பதெல்லாம் சட்டத்திற்கு தான் தேவை. நான் அறிந்த ஒரே சட்டம் என் தாய்தான். அவர் சொல்வதுதான் எனக்கு சட்டம், சம்பிரதாயம், வேத வாக்கு. பாகனேரி மீது உங்களுக்கு நிறைய விசுவாசம் இருக்கலாம், ஆனால் என் தாய் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர் அவர்தான். அவருக்குத்தான் அது தெரியும். அவரால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஒரு தாயின் வேதனை இந்த மகனுக்கு மட்டும்தான் புரியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வெகு நாட்கள் ஆகும். வைரமுத்தா, போகலாம் வா. இன்னும் ஏன் நிற்கிறாய்? பாகனேரியை விட்டு வர மனம் வரவில்லையா? வாளுக்கு வேலியை சந்திக்க நான் வாளோடு வர வேண்டிய நேரம் இருக்கிறது. அப்போது மீண்டும் வரலாம். புறப்படு. அக்னிதுரை அவர்களே, வணக்கம் உறங்கா புலியாரே. உடனே உங்களை வந்து பார்க்கும்படி நீங்கள் சொன்னதாக தகவல் வந்தது. அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்தேன்.
சொல்லுங்கள் துரை, என்ன விஷயம்? அத்தனை அம்பலக்காரர்களையும் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு நான் போட்ட திட்டம் எப்படி தோல்வியுற்றது? எனக்கு என்ன தெரியும் துரை அவர்களே? நமக்கு சாதகமாக ஒரு சமையல்காரனை ஏற்பாடு செய்து தர சொன்னீர்கள், செய்து தந்தேன். விருந்தில் விஷத்தை கலக்கச் சொல்லி நீங்கள் கொடுத்த விஷத்தையும் அவனிடம் கொடுத்து விட்டேன். மற்றபடி உங்களின் முழுமையான திட்டம் என்ன என்பது பற்றியோ, அதை யார் எவ்விதம் செயல்படுத்த போகிறார்கள் என்ற விவரமோ எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் போட்ட திட்டம் தோல்வியுற்றது என்பது கூட இப்போது நீங்கள் சொல்லித்தான் எனக்கே தெரிய வந்தது. நாம் போட்ட திட்டம் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மில் யாரோ ஒருத்தன் விருந்தில் விஷம் கலக்கப் போகும் செய்தியை அந்த வாளுக்கு வேலியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அது யார் ஜம்புலிங்கம்? என்னை கேட்டால் நீங்களும் தான் இந்த திட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள். அதனால் உங்களை சந்தேகப்பட முடியுமா? ஜம்புலிங்கம், யாரிடம் என்ன பேசுகிறாய்? நான் அம்பலக்காரன் பரம்பரை. ஒரு முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து சிறிதும் விலக மாட்டேன். அது மட்டுமின்றி அந்த வாளுக்கு வேலியின் ஜன்ம பகைவன். அவனை அழிக்க காத்திருக்கிறேனே தவிர அவனை காக்க ஒருபோதும் நினைக்க மாட்டேன். எனக்கு உன் மீதுதான் சந்தேகம். உண்மையைச் சொல். அக்னிதுரைக்கு வேண்டப்பட்டவன் போல் இங்கு நடந்து கொண்டு அங்கு பாகனேரியில் வாளுக்கு வேலைக்கும் ஒற்று வேலை பார்க்கிறாயா? நீ பாகனேரி திருவிழாவிற்கு வந்தபோதே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நிச்சயம் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று. சொல், நீதானே எங்கள் திட்டத்தை வாளுக்கு வேலியிடம் சொன்னாய்? என்ன உறங்கா புலி, கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் மீது பழி போட்டு கர்னலிடம் கோர்த்து விடுகிறாயா? உன்னை போல் இரட்டை வேடம் போடுபவன் அல்ல இந்த ஜம்புலிங்கம். கூடவே இருந்து கழுத்தறுக்கும் புத்தி உனக்குத்தான் உண்டு. அங்கு வல்லத்தரையனோடும் இருக்கிறாய், இங்கு அக்னிதுரையுடனும் இருக்கிறாய். உன்னை போன்று நிறம் மாறும் பச்சோந்தி நான் கிடையாது. யாரை பார்த்து பச்சோந்தி என்கிறாய்? ஏன் இப்படி ஒருவர் மற்றொருவர் மீது சேற்றை பூசுவதாக நினைத்துக் கொண்டு உங்கள் மீது நீங்களே பூசிக்கொள்கிறீர்கள்? விருந்தில் விஷத்தை கலப்பதற்காக நாம் அனுப்பி வைத்த சமையல்காரனை ஊமைத்துறையின் தம்பி செவத்தையா அங்கிருந்து அவனை கடத்தி ஊமைத்துறையின் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறான். அவனை மிரட்டி உண்மையை வர முயற்சி செய்திருக்கிறான். துரை அவர்களே, அந்த சமையல்காரன் நம்மை காட்டி கொடுத்து விட்டானா? அந்த சமையல்காரன் உண்மையை ஊமைத்துறையிடம் சொல்ல போகும் வேளையில் ஊமைத்துறையின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக என்னால் தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்ட ஒற்றன் அங்கு சென்றிருக்கிறான். அவனை கொன்றும் இருக்கிறான். அப்பாடா, ஒரே கல்லில் 2 மாங்காய். நீங்கள் அனுப்பிய ஒற்றன் நம்மை காட்டி கொடுக்க இருந்த அந்த சமையல்காரனையும் கொன்று விட்டான். அந்த ஊமைத்துறை இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான். துரையவர்களே, இனி தாமதிக்க வேண்டாம். உடனடியாக பிரிட்டிஷ் படையை அனுப்பி அந்த ஊமைத்துறையை கைது செய்ய உத்தரவிடுங்கள். அது நடக்காது ஜம்புலிங்கம். ஏன்? நான் அனுப்பிய ஒற்றனை ஊமைத்துறையின் தம்பி செவத்தையா கொன்று விட்டான். ஊமைத்துறை இருக்கும் இடத்தை பற்றிய ரகசியம் அவனோடு சேர்ந்து அழிந்து விட்டது. அடடா, கைக்கு எட்டியது வாய் கெட்டவில்லையே. ஆனால் ஒன்று நல்ல வேளை, அந்த சமையற்காரன் இறந்தான். இல்லாவிட்டால் நானும் உறங்கா புலியும் அல்லவா அந்த வாளுக்கு வேலியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருந்திருக்கும். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. விஷயம் தெரிந்தால் மட்டும் அந்த வாளுக்கு வேலியால் என்னை என்ன செய்து விட முடியும்? உறங்கா புலி, நாம் விஷம் வைத்தது வாளுக்கு வேலிக்கு மட்டுமல்ல, அந்த வல்லத்தரையனுக்கும் சேர்த்துத்தான். அதை நினைவில் வைத்துக்கொள். இப்பொழுது நமக்கு சவாலாக இருப்பது மருது சகோதரர்களின் பாதுகாப்பு வலயத்திற்குள் பதுங்கி இருக்கும் ஊமைத்துறைதான். அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஊமைத்துறையின் இருப்பிடத்தை நான் அனுப்பிய ஒற்றன் கண்டுபிடித்தும் நமக்கு பயனில்லாமல் போய்விட்டது. இதிலிருந்து எனக்கு என்ன சந்தேகம் ஏற்படுகிறது என்றால், அவர்களின் நடவடிக்கைகள் என்னவென்பதை அறிந்து கொள்ள உங்களை போன்ற ஆட்களை நான் வைத்திருப்பது போல் எனது நடவடிக்கைகள் என்னவென்பதை கண்காணித்து சொல்வதற்கு அவர்களும் நம்மிடையே ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். அது யார் யார் என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அது யார் என்று உங்களுக்கு தெரியாதா? யார்? வெள்ளை ஐயர். அவர்தான் அம்பலக்காரர்களுக்காக ஒற்றனாக செயல்படுகிறார். நோ உறங்காப்புலி, வெள்ளை ஐயர் அனைவருக்கும் சமமானவர். அம்பலக்காரர்களை பற்றி எந்த விவரமும் அவர் இங்கு வந்து சொல்வதில்லை. அதே போல்
என்னை பற்றிய எந்த செய்தியையும் அவர் அங்கு சென்று சொல்ல வாய்ப்பே இல்லை. காரணம், எந்த ரகசியத்தையும் நான் அவரிடம் பகிர்ந்து கொள்வதே இல்லை. தன் பெயருக்கு தகுந்தாற்போல் வெள்ளை ஐயர் வெள்ளை உள்ளம் படைத்தவர். அப்படியானால் கருப்பாக இருக்கும் நாங்கள் கயவர்களா? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதை விடுங்கள். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள் துரை அவர்களே. யோசிக்க வேண்டும். மூளைக்கு சற்று நேரம் கொடுக்க வேண்டும். இனியாவது நாம் எச்சரிக்கையாக அடியெடுத்து வைக்க வேண்டும். நம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பதை நான் யோசித்து பிறகு சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் இருவரும் புறப்படுங்கள். நான் தனிமையில் இருக்க வேண்டும். I want to be alone.